வணக்கம் நண்பர்களே. இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக்ஸ் வந்து கிரியேட்டிங் லீடர்ஸ். நிச்சயமா நம்ம வந்து ஒரு தலைவன் என்பவன் தொண்டர்களை உடையவன் மட்டுமல்ல, எத்தனை தலைவர்களை அவன் உருவாக்கி இருக்கிறான். அவனே தலைவன் அப்படின்னு நம்ம நேத்திக்கு பேசினோம். பொதுவா பார்த்தீங்கன்னா, மக்களை விவாதிப்பவன் அதமன், நிகழ்ச்சிகளை விவாதிப்பவன் மத்தியமன், யுக்திகளை விவாதிப்பவன் உத்தமன். அதாவது லோ மைண்ட்ஸ் டிஸ்கஸ் பீப்புள், ஆவரேஜ் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஈவெண்ட்ஸ், கிரேட் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஐடியாஸ். ஸோ யார் ஒருவன் யுக்திகளை விவாதிக்கிறானோ அவனே நல்ல தலைவன். எல்லோரும் தலைவனாக இருப்பது உத்தமம் அல்ல. இப்படி வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு லெகசியை கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வேளை இல்லை, ஆஃபீஸில் இல்லை, இன்னைக்கு லீவில் போயிருக்காரு, வெளியூர் போயிருக்காரு, டூரில் போயிருக்காரு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அந்த நிறுவனத்தில் எந்த வேலையும் நடக்காது. நிறைய இடத்துல என்னென்னா, மக்கள் ஒரு உந்துதல் இல்லாமல், ஒரு புஷ் ஃபேக்டர். இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறோம். "எந்திரிங்க, குளிங்க, சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி கூட நம்ம இந்த ஆரம்ப ஒரு வகுப்பில் சொன்னோம். செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் டிசிப்ளினில். ஸோ அப்போ ஒரு பாஸ் இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்வாங்க, பாஸ் இல்லைன்னா வேறு மாதிரி வேலை செய்வாங்க. அது மாதிரி இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒரு செல்ஃப் இனிஷியேட்டிவ் எடுத்து சொல்லாமையே செய்யக்கூடிய மிகச்சிறந்த நபர்களை வந்து நம்ம நிறுவனத்தில் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கிரியேட் மோர் லீடர்ஸ். இப்போ திறமைகளை அடையாளம் காணுதல். இப்போ வந்து ஸ்பாட்டிங் த டேலண்ட் ஆர் பொட்டென்ஷியல்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு ஆற்றல். இப்போ நான் என்பது என்னுடைய நிறமோ, என்னுடைய எடையோ, என்னுடைய பெயரோ, என்னுடைய பேக்ரவுண்டோ, என்னோட குவாலிஃபிகேஷனோ அதெல்லாம் கிடையாது. வாட் இஸ் மீ? ஹூ இஸ் மீ? ஹூ ஆர் யூன்னு கேட்பாங்க இல்லையா? நான் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பொட்டென்ஷியல் அதுதான் வந்து நான் என்கிற ஒரு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்துக்கு ஒரு யுனிக்னஸ் இருக்கும். ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒரு யுனிக்னஸ் இருக்கும். அது ஒரு நம்மக்கிட்ட இப்போ ஆதார் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நம்மளோட கட்டைவிரல் ரேகை மாதிரி இந்த உலகத்தில் யாருடைய கட்டைவிரல் ரேகையுமே வந்து பொருந்தாது. நம்மளோட கண்ணின் மணி. ஸோ நம்முடைய முக ஜாடைகள், நம்முடைய ஃபுட் பிரிண்ட்ஸு, இது மாதிரி ஒவ்வொன்றுமே நம்முடைய கற்பனை சக்தி, த வே வி திங்க், மற்றவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு யுனிக்கான பர்சன் வித் வேரியஸ் டேலண்ட்ஸ், நிறைய திறமை இருக்குது. அப்படிப்பட்டவர்களை அடையாளம் காணக்கூடியவர்களாக இந்த தலைவர்கள் இருக்காங்க. ஸோ வெறும் வேலையை சிறப்பாக செய்பவர்களை மட்டும் பார்க்காமல், மற்றவர்களுக்கு உதவ முன் வருகிறார்களா? அவங்க அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பேற்க தயாராக இருக்காங்களா? ஒரு நல்ல மேலாளர் அப்படின்ற ஒரு வேலையை முடிக்க தயாராக இருக்காரா? அப்படிங்கிறத பார்த்து அவரை நம்ம தலைவராக உருவாக்கலாமா? அவர் ஒரு நல்ல டீம் மெம்பராக இருக்காரா? மற்றவங்களுடைய வலி வேதனைகள், அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறாரா? கம்பேஷனேட்டாக இருக்காரா? ஒரு எம்பத்தி இருக்கா அவருக்கு? அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணுவார்னா, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வார். அதாவது எம்பவர்மெண்ட் த்ரூ டெலிகேஷன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு பவர் இருக்கு, ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அந்த அத்தாரிட்டி எல்லாத்தையும் தானே வச்சுக்காம, தேவையான விஷயங்கள, முக்கியமான விஷயங்கள மட்டும் அவர் வச்சுக்கிட்டு, மீதி சில விஷயங்கள அவர் பகிர்ந்து குடுத்துருவார். அதாவது ஒரு நிறுவனத்தில ஒரு எம்டி இருக்காரு அப்படின்னா, ட்ரிவியல் மேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் ஏன் லேட்டா வந்தாரு? இவர் ஏன் அங்க நிக்கிறாரு? இந்த மிஷின் ஏன் ஓடவே இல்ல? அவருக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கு? இது மாதிரி பார்க்கறதுக்குன்னு நெறைய மேனேஜர், ஆஃபீசர் நம்ம நிறுவனத்தில நெறைய பேர் இருப்பாங்க. அத போய் ஒரு எம்டி பண்ணியிருந்தாருன்னா, அவரோட நேரம் வந்து கண்டிப்பாக வீணாகும். அப்ப அந்த அதிகாரத்தில் நமக்கு வந்து பகிர்வு குடுக்கணுன்றது என்னன்னா, அனைத்து முடிவுகளையும் அவரே எடுக்க மாட்டார். சிறிய, சிறிய பொறுப்புகளை மற்றவர்ட்ட ஒப்படைப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு தன்னாட்சி பெற்றவர்கள், ஒரு அட்டானமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அட்டானமி அவங்களுக்கு வழங்கிடுறாங்க. ஸோ அவங்க சிந்திக்கிறாங்க புதிதாக. தேவைப்பட்டா
அதில் ஒரு காஸ்ட் இன்வால்வ்டுனா ஒரு அப்ரூவல் கேட்குறாங்க. இது ஓகே சார் நான் பண்ணலாமாமா. சில சமயம் அந்த ஒரு அத்தாரிட்டி அண்ட் பவரையுமே கூட அந்த மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் லைன் ஒரு ஹெச்ஓடின்னு சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ். அவங்களுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவெடுக்கும் திறனை அவர்கள் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை உருவாக்கும் விதமாக நல்ல தலைவர்கள் இருப்பார்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்டார்ஷிப் அண்ட் கோச்சிங்ன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். எப்படின்னா, ஒரு புதிய ஒரு கிளையண்ட் எப்படி கையாளணும்? ஒரு புதிய மார்க்கெட்டிங் சிச்சுவேஷன் எப்படி கையாளணும்? ஒரு முடிவுகள எப்படி எடுக்கணும்? ஒரு ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ணணும்? ஒரு மனிதனை, ஒரு பிரச்சனையை, ஒரு சூழலை எப்படி கையாள்வது? ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணுன்ற கட்டளை மட்டும் குடுக்காம, அந்த வழிகாட்டுதல். நீங்க வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன பண்றோம்? அவங்களோட ஷேர் பண்றோம். ஒரு லீடர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு? த்ரூ ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அத சொல்லிக் குடுத்து, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இப்படி இப்படிலாம் பண்ணலாம். அப்படின்றத நான் சொல்வத நீ செய்யணும். ஒரு ஜாப் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் ஒபே த பாஸ்ம்பாங்க. அப்படி இல்லாம, நீங்க சுயமா சிந்திங்க. நம்ம இணைஞ்சு செய்வோம் வாங்க. சில விஷயத்த நீங்களே பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து ஒவ்வொரு ஒரு நிறுவனமுமே ரொம்ப பாராட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறு செய்ய அனுமதித்தல். சில நிறுவனங்கள்ல பெர்ஃபார்ம் ஆர் பெரிஷ். நீ வேலை செய் இல்லன்னா கிளம்பி போன்ருவாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு மெமோ குடுத்துருவாங்க. அவங்கள மீட்டிங்ல வச்சு ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. அதர்வைஸ் உங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட சில நிறுவனங்கள் கூட இருப்பாங்க. பட் நம்ம தவறு செய்யாதவன் மனிதனே கிடையாது. "டு எர்ர் இஸ் ஹியூமன்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த தவறுகளை செய்ய அனுமதித்தல். ஸோ அப்போ ஒரு ஒரு தவறுலேருந்து தான் நம்ம கத்துக்கிறோம். ஸோ புதிய முயற்சிகளில் தவறுகள் நடப்பது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பு. ஒரு புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றோம். அப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதுலேருந்து அவன் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்துலேருந்து நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்க அவன் பண்ண மாட்டான். அத பத்தி அவங்க விவாதிப்பாங்க. எங்க மிஸ்டேக் நடந்திருக்கு? மெஷின்ல ப்ராப்ளமா? மெஷினிஸ்ட் கிட்ட ப்ராப்ளமா? ஏதாவது பவர் ஷட் டவுனா? வந்திருக்கிற ரா மெட்டீரியல் சரியில்லையா? எங்க ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில சிந்திப்பாங்க. இதே ஒரு ட்ரேடிங் கம்பெனி அப்டின்னா, இந்த ப்ராடக்ட்ல வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சா? இல்ல விலை ஜாஸ்தியா இருக்கா? இதே மாதிரி இத விட சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் நம்ம காம்படிட்டர் குடுக்குறாரா? இது ஏன் நவர மாட்டேங்குது? அப்படின்ற விஷயங்களை அவங்க வந்து யோசிக்கும் பொழுது, அப்ப அந்த தவறுகளை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா டூ மச் ஆஃப் திங்ஸ் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராடக்ட் நவரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த தவறிலிருந்து மிகப்பெரிய தவறுகள் அவங்க செய்வதற்கு முன்னாடியே தலைவர் என்ன பண்றாரு, அவங்கள கூப்ட்டு, "அந்த தவற நீ செஞ்சுட்ட. ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹவ் டன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம வேற மாரி பண்ணலாமான்னு யோசி. நீயே அதுக்கான ஒரு ஐடியாவ கொண்டு வா." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அத தவிர என்னன்னா, மென் திறனுங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோக்கஸ் ஆன் சாஃப்ட் ஸ்கில்ஸ். தொழில்நுட்ப அறிவை விட மற்றவர்களுடன் பழகும் விதம். அதாவது பீப்பிள் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்ச்சிசார், அறிவுசார், தகவல்சார் விஷயங்களை ஒரு மனிதனுக்கு பயிற்றுவிப்பது ரொம்ப அவசியம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களோடு பழகும். பீப்பிள் ஸ்கில் அப்படிம்பாங்க. அந்த பீப்பிள் ஸ்கில்ல ஒருத்தர்கிட்ட இல்லன்னா நம்ம குடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஸ்கில். அது அவர்கிட்ட இல்லன்னா, அத நம்ம குடுக்கலாம். அதாவது அ ஒரு மனிதனை கையாள்வது எப்படி? மனிதனை புரிந்து கொள்வது எப்படி? மனிதனோடு பழகுவது எப்படி? மனிதர்கள்ட்ட வேலை வாங்குவது எப்படி? இப்படின்னு சொல்றோம். எமோஷனல் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு கோவத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? ஒரு மனிதன் அவர் கீழ இருக்கிறவர் தவறு செஞ்சு விட்டால், அவரை எப்படி கூப்பிட்டு பேசி, அவர்ட்ட எப்படி திருத்தி, மறுபடியும் அவர்கிட்ட எப்படி வேலை வாங்குறது? அப்படின்னு நம்ம சிந்திக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா, கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்படி இப்படிலாம் தான் நீ பண்ணணும். அப்படின்றத பயிற்றுவிப்பது ஒரு தலைவர் வந்து சில சமயம் ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. சில பேர் சொல்லி புரிய வைப்பாங்க. சில பேர் வந்து அதுக்கான சில புக்ஸ் எல்லாம் படின்னு சொல்லுவாங்க. சில ட்ரெய்னிங்க்கு நம்மள அனுப்புவாங்க. இல்ல அவங்களே சில டிஸ்கஷன் மீட்டிங்ஸ்ல ஒரு பிரசன்டேஷன் மூலமா இப்படி இப்படிலாம் நீ செய்யலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான ஒரு பின்னூட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது கன்டினியூஸ் ஃபீட்பேக். எல்லாத்துக்குமே ஒரு ஃபீட்பேக் நமக்கு வந்து தேவைப்படுது. என்ன ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்லயே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறாங்க. "நல்லாருக்கு இந்த சாப்பாடுன்னு" நீங்க சொல்லணும். அதாவது 3 விதமான ஃபீட்பேக் நம்மளுக்கு கிடைக்கும். ஈக்குவல். இத தான் நான் எதிர்பார்த்தேன்னு ஒரு விளம்பரம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஈக்குவல் டூ அவர் எக்ஸ்பெக்டேஷன்.
சில பேர் வந்து லெஸ் தேன் அவர் எக்ஸ்பெக்டேஷன், சில பேர் மோர் தென் கிரேட்டர் தேன் அவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த தொடர்ச்சியான பின்னூட்டத்தை நம்ம கொடுக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மதிப்பிடாமல் பீரியாடிக்கலா அவங்கள கூப்பிட்டு பாராட்டுவது, அப்ரிஷியேட் பண்ணது, அட்மையர் பண்ணது, ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அவங்களுக்கு ஒரு திருத்தங்கள், ஆக்கப்பூர்வமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. அது மூலமா அவங்கள வந்து செதுக்கி, அவங்கள வந்து நல்ல விதத்தில ஒரு ஷேப்பிங் அண்ட் நர்ச்சரிங் பண்ணி, சரியான ஒரு மனிதராக எந்த சூழ்நிலையிலும் அருமையாக அந்த வியாபாரத்தை மேற்கொண்டு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நபராக மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்மாதிரியாக திகழ்தல். எத்தகைய தலைவரை நாம உருவாக்க விரும்புறோமோ, அத மாதிரி முதல்ல நம்ம நடந்துக்கணும். அப்பதான் வந்து நம்மளுடைய நேர்மை, நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய ஒழுக்கம் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, அத கத்துக்கிட்டு, அதிலேருந்து அவங்க புரிஞ்சுண்டு, அவங்க அதே மாரியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா, அந்த ஆர்கனைசேஷனல் கல்ச்சர்ன்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த நிறுவனம்னா, இந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அத எப்படி ஃபாலோ பண்ணணும்? இதுக்கு முந்தின பெரிய தலைவர்கள் என்னென்ன விதமான ஒரு ஸ்டைல்ஸ வந்து கையாண்டுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனினா இதுக்கு ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இது ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. இது ஒரு ஸ்டைல் இருக்கு. இது மாரி தான் செய்றாங்களா? அப்புறம் தொலைநோக்கு பார்வையை விதைத்தல். விஷன் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் இலக்குகளை மட்டும் அவங்களுக்கு குடுக்காம, அந்த இலக்கோட பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோக்கம். அத நம்ம வந்து புரிய வைக்கணும். அந்த பிக் பிக்சர்ன்னு சொல்லுவாங்க. Okay, after 5 years, after 10 years, where this company is going to be, how many branches we are going to open, நம்ம எந்த அளவுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் இந்த பிஸ்னஸை, வேற என்ன டைவர்சிஃபை பண்ண போறோம், இந்த நிறுவனம் வேற என்ன ஒரு பிராண்டா மாறணும். இப்போ முருகப்பான ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நிறைய நிறுவனங்கள் இருந்தது. ஒரு கியூமின்ஸ் இருந்தது, டிஐ சைக்கிள் இருந்தது, அப்புறமா பார்த்தீங்கன்னா பேரின் இருந்தது. இது எல்லாமே முருகப்பா தானா அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஒன் குரூப் ஒன்லி. திஸ் இஸ் முருகப்பா குரூப் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த தொலைநோக்கு பார்வையை அவங்களுக்கு விதைத்து, சில சமயம் புது லோகோ பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் புது விஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சில சமயம் சில நியூ குவாலிட்டி பாலிசிய கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பிக் பிக்சர அவங்களுக்கு கொடுத்து, அதன் மூலமாக எப்படி வந்து அவங்க செய்யலாம் அப்படின்றத பார்க்கணும். இந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ லாங் ஜர்னி. ஒரு நீண்ட பயணம். இது ஒருபோதும் முடிவடைவதில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை அப்படின்றத அந்த லீடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கிட்ட இருக்கிற ஆட்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பொறுப்பு, வெறும் பதவி அல்ல அப்படின்றது நேத்திக்கு பேசினோம் இல்லையா? அப்ப அந்த உள் மன ஆர்வம் என்ன டிரைவ்? ஒரு இன்டர்னல் புஷ் நமக்கு இருக்கா? ஒரு சச்சின் தெண்டுல்கர் 100 அடிச்சிருக்காரு. அத அப்படியே ஃபாலோ பண்றாரு விராட் கோலி. இல்ல மற்ற பிளேயர்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த உள் மன ஆர்வம், அந்த சவால்களை கண்டு நம்ம பயப்படாம, அதை எதிர்கொண்டு தீர்வு காணக்கூடிய அளவுல ஒரு ஆர்வம் அந்த தலைவர்களுக்கு இருக்குதா? அவங்க தயங்கும்போது இவங்க முன் நின்று, "நான் உனக்கு பண்ணி காட்டுறேன் பாரு. இது மாரி நீ பண்ணு." அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் தலைவருடைய முதல் படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த தொலைநோக்கு பார்வைன்னு சொன்னோம் பாருங்க. ஒரு சிறந்த தலைவர் என்ன பண்றாருன்னா, நம்ம எங்க நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? இந்த குழு வந்து நம்ம எப்படி அழைச்சிட்டு போப்போறோம்? வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி? வாட் இஸ் த மெத்தடாலஜி? நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எப்படி கொண்டு போப்போறோம்? இதுக்கு ஒரு யுக்திகள் என்ன? அப்படின்ற ஒரு தெளிவான பார்வைய அவங்க கொண்டு போய் அந்த என்டையர் டீம்க்கு சேர்க்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் தூண்டுது. அதன்படி அந்த தலைமை என்ன பண்றாங்கன்னா, அவர் கீழ இருக்கிறவங்கலாம் மிகச்சிறந்த முறையில அந்த செயல்பாடுகளை அவங்க செய்றாங்க. அப்புறம் இந்த கன்டினியூயஸ் லேர்னிங் அந்த கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை வந்து வளர்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான மீட்டிங் ஹால்ஸ்லலாம் நெறைய போஸ்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் விஷன் அந்த வேல்யூ ஸ்டேட்மெண்ட்ஸு, குவாலிட்டி பாலிசி எங்க பார்த்தாலும் கண்ல படுற மாதிரியே வச்சிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன கத்துக்கிறாங்க? ஏற்கனவே பண்ணின தவறுகள்லேருந்து அவங்க என்ன கத்துனாங்க? இது மாதிரியான விஷயங்களையும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கடைசியா நம்ம பார்க்கும்பொழுது ஒரு 3, 4 பாயிண்டோட நம்ம இந்த இத முடிக்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை மேம்படுத்துதல். தட் இஸ் எம்பவரிங் அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தான் மட்டும் முன்னின்று எல்லாத்துக்குமே பேர் வாங்கிட்டு போகாம, இவர் தான் இத பண்ணாரு. எங்களுடைய மிக முக்கியமான ஒரு மேனேஜர் இவர் தான். இவர் தான் ஸ்ட்ராட்டஜிக் பெர்சன். ஒரு டெக்னாலஜில வந்து ஹி இஸ் அன் எக்ஸ்பர்ட். இப்ப புதுசா வந்திருக்கிற ஏஐல அவர் ரொம்ப கெட்டிக்காரரா இருக்காரு. ஹி இஸ் ட்ரையிங் ஆல் நியூ மெத்தட்ஸ். புது புது கஸ்டமர்ஸ்லாம் அறிமுகப்படுத்தினது இவரு தான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் எம்பவரிங் தெம்.
அதுக்கு அடுத்தது என்னன்னா, உறுதியான முடிவெடுத்தல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிசைசிவ்னஸ், நெருக்கடியான நேரங்கள்ல தயக்கம் இல்லாமல் ஒரு தர்க்க ரீதியான மற்றும் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மன உறுதிய நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட நம்ம வளர்க்கணும். அந்த முடிவுகளுக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள், அதை தாங்கும் பக்கம் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா, ரிசல்ட் எப்படி வேணா வரலாம். ஸோ அந்த அக்கவுண்டபிலிட்டிக்கு நீ வந்து பதில் சொல்லி ஆகணுன்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து நம்ம வளர்க்கணும். அப்புறம் அந்த கம்யூனிகேஷன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அத தவிர வந்து ஆர்வம். ஆர்வம்ன்றது என்னன்னா, புது விஷயத்த நான் கத்துக்கணும். புதிய மனிதர்களோட நான் பழகணும். புது சேலஞ்சஸ நான் ஃபேஸ் பண்ணணும். என்னென்ன சேஞ்சஸ் இந்த மார்க்கெட்ல வந்துட்டுருக்கோ, அதெல்லாம நான் அக்செப்ட் பண்ணணும். அப்படின்ற அளவுக்கு நம்ம அவங்கள ரெடி பண்றோம். அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி லீட் பை எக்ஸாம்பிள். வெறும்ன சொல்லால் மட்டும் இல்லாமல் செயலால் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருப்பது. நம்ம எந்த அளவுக்கு செய்ய சொல்றோமோ, அத முதல்ல நம்ம செய்யணும். வி ஆர் சப்போஸ்ட் டூ பிராக்டிஸ் வாட் வி பிரீச். ஸோ நம்ம என்ன வந்து செஞ்சு அவங்க செய்யணும்னு நெனைக்கிறாங்களோ, அத முதல்ல நம்ம செய்யணும். ஒரு மீட்டிங் வந்து 11:00 ஆரம்பிக்குதுன்னா, 11:00 முன்னாடி அந்த மீட்டிங் நடத்தக்கூடியவர் அங்க இருக்கணும். "நீ ஏன் லேட்டா வந்தேன்னு?" கேட்கிற இடத்துல இவர் இருக்கணும். இவரே லேட்டா வந்துட்டு எந்த மீட்டிங்குமே சாரி ஐ அம் லேட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரா இருக்கக்கூடாது. ஒரு மெயில் அனுப்புறாருன்னா, அந்த மெயில்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? என்ன மாரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்? என்ன டோன் யூஸ் பண்ணணும்? இது எல்லாத்துக்குமே என்னன்னா, முன்மாதிரியாக திகழ்தல். எப்படி அவர் கஸ்டமர ரிசீவ் பண்றாரு? எப்படி அவர ஹேண்டில் பண்றாரு? என்ன மாதிரியான ஒரு ஃபேக்டரி விசிட் கூட்டிட்டு போறாரு? தன்னோட ப்ராடக்ட்ஸ பத்தி எப்படி வந்து பேசுறாரு? ஆர்டர்ஸ எப்படி கன்வின்ஸ் பண்ணி நெகோசியேட் பண்ணி வாங்குறாரு? பேமெண்ட் டெர்ம்ஸ் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றாரு? இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட கிரியேட்டிங் நியூ லீடர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தலைவர் அவர் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல. நிறைய லீடர்ஸ் வந்து உருவாக்கணும். அப்பொழுது தான் என்னன்னா, இந்த நிறுவனம் அடுத்த கிளைகளை தொடங்க முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு முடியுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப முக்கியமான சில புள்ளிகள நம்ம இந்த 15 நிமிஷத்துல பேசியிருக்கோம்னு நெனைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. நீங்க மறுபடியும் இத அசை போட்டு பாருங்க. அசை போட்டு பார்க்கும் பொழுது, எப்பவுமே என்னன்னா, நான் கேட்கிறேன், மறந்து போகிறேன். பார்க்கிறேன், நினைவில் கொள்கிறேன். செய்கிறேன், புரிந்து கொள்கிறேன். என்னென்ன விஷயம் கேட்டீங்களோ, அத முதல்ல நினைவு கூர்ந்து பாருங்க. அத நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது என்னால முடியுமான்னு ஃபாலோ பண்ணி பாருங்க. ரிசல்ட்ஸ் வந்து அஷ்யூர்டா கண்டிப்பா நல்லா கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் டூ யூ. பெஸ்ட் விஷஸ் டூ யூ. தேங்க் யூ. டேக் கேர். ஹேவ் அ குட் டே.